ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன கொஷின் பார்க்க போகிறோம்னா 2026 கேட்ட ஒரு தனி வட்டி கொஷின் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், கொஷினை வாசிக்கலாம். ரூபாய் 36,000 தொகைக்கு 9% வட்டி வீதம் எனில் 4 ஆண்டுகளில் கிடைக்கும் தனி வட்டி என்னன்னு கேட்குறாங்க. தனி வட்டி ஃபார்முலா என்ன? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். கரெக்டுங்களா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு PNR டிவைடட் பை 100. ஓகேங்களா? தனி வட்டியை பொறுத்த வரைக்கும் பின்றது அசல், அதான் பிரின்சிபல்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். அசல், என்னன்றது ஆண்டு காலம்னு வச்சுக்கலாம். அது மாதங்களில் மாதமாகவும் இருக்கலாம், வருடத்துலேயும் இருக்கலாம், நாட்களாகவும் இருக்கலாம். ஓகேங்களா? எதில் வேணாலும் கொடுப்பாங்க. ஆர்ன்றது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அதாவது வட்டி விகிதம், பர்சன்டேஜ், எத்தனை பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு இதில் அப்ளை பண்ணலாம் பாருங்கள். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் கண்டுபிடிக்கிறோம். அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு அசல் எவ்வளோ? 36,000 இன்ட்டு அடுத்தது என்னது? என் ஆண்டுகள் 4 இன்ட்டு 9% வட்டி விகிதம் 9 டிவைட் பை 100. இப்போ பாருங்கள், 0 0 0 0 9 நாள் 36. அப்போது 360 இன்ட்டு 36. இதை நம்ம பெருக்கி போட்டால் கிடச்சிரும். பாருங்கள், 36 இன்ட்டு 36 6 36 3 18 1 3 21 3 18 1 3 3 9 9 1 10 6 9 2 1. அப்போது 12,960 ரூபாய் என்னது தனி வட்டி. கரெக்டுங்களா? இதுதான் ஆன்சர். பாருங்கள், 12,960 ரூபாய் எங்கே இருக்குது? ஆப்ஷன் பியில் தான் இருக்குது. பாருங்கள், 12,960. இது வெறும் தனி வட்டி கேட்டிருக்காங்க. இன்கேஸ் மொத்த தொகைன்னு கேட்டால் என்ன பண்ணணும்னா பிரின்சிபலோடு ஆட் பண்ணிக்கணும். பிரின்சிபல் எவ்வளோ? 36,000. வட்டி எவ்வளோ? 12,960. 0 6 9 6 2 8 3 1 4 40 ரூபாய் 48,960. அதாவது மொத்த தொகைன்னு கேட்டால் வட்டியோடு தனி வட்டி கூட அசலையும் சேர்த்துக்கணும். இல்லை நம்மளுக்கு தனி வட்டி மட்டும்தான் கேட்குறாங்கன்னா அசல்லேருந்து என்ன இதுவாகுதோ மைனஸ் பண்ணி வெறும் வட்டி மட்டும் சொல்லணும். ஓகேங்களா? தேங்க்யூ. உங்களுக்கு எதனா டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன்.